சார். வணக்கம் சார், அடிக்கடி மோடி அமித்ஷா போன தடவை வரும்போது 40க்கு 40 ஜெயிச்சோம், இந்த தடவை 200 நிச்சயம் இவங்க அடிக்கடி வரதுனால அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, அது அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை தான் காண்பிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏதோ தான் தோற்றதே இல்லை என்பது போன்ற அவருடைய அந்த பேச்சு, அந்த மாயை நமக்கு வியப்பை தான் வரவழைக்கிறது. அவருடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரே மிக தெளிவாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் யார், எப்படி என்பதை ஒரு ஆடியோவின் மூலமாக நேற்று உலகமே கேட்டிருக்கிறது. சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு எப்படியெல்லாம் தங்களை அந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்திருப்பதால் வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் பேசியதை நாம் கேட்டிருக்கிறோம். அதனால அந்த ஒரு ஆடியோ போதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். சார், நீங்க ஆடியோன்னு சொல்றீங்க, பட் ஆனா அந்த பிடிஆரோட ஆடியோ உட்பட 2 வருஷம் முன்னாடி வந்தது. ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எதுவும் இல்ல. மக்கள் அதை உணர்ந்து சார், மத்திய அரசாங்கத்துல நீங்க தான் இருக்கீங்க, அப்பவே நீங்க ஏதாவது இதுக்கு செஞ்சிருக்கலாம். நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகளா வச்சிட்டு இருக்கீங்க, ஆனா குற்றச்சாட்டுகளாவே தான் இருக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்ன பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக டாஸ்மாக் உட்பட பல்வேறு விஷயங்கள். அதனால அவர்கள் மீது சொல்லப்படுகிற அவர்களே சொல்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன குற்றச்சாட்டை அவரே மறுக்கவில்லை, அவர் சட்ட ரீதியாக எதிர்க்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. ஆனா இந்த தடவை ராஜா எதிர்த்திருக்காருல்ல, ராஜா சட்ட, அதாவது ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அவர் வழக்கு தொடரட்டும், அவர் தொடரட்டும் தான் மாரிதாஸ் அவர்களும் சொல்லி இருக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே இதுல தவறு இருந்தா அவர் வழக்கு தொடரட்டும், நிரூபிக்கட்டும் இது தவறானது என்று தாராளமாக. அப்படி இல்லை என்றால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும். திரு ஆர் ராஜா அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா இல்லையா என்பதை விளக்க வேண்டும். ஓகே சார். இப்போ ஒரு 4வது அதிகார மையமா சபரீசன் அவர்கள் இருந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க உட்பட எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சது அவரா சொல்றீங்க? முதல் அதிகார மையமே அவர் தான் நாங்க சொல்லிட்டோம். இப்ப நேரடி அரசியலுக்கு நேற்று வந்து எங்க வேட்பாளர் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் பத்திரிகையும் செய்து கொடுத்திருக்காரு. இருந்தாலும் நேரடியாக இல்லையோ அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார் என்பது உலகத்திற்கே தெரியும். உண்மைன்னு தான் நினைக்கிறீங்களா? அது உண்மைதானே, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நேரடியா வந்திருக்கிறத எப்படி பாக்குது பாஜக? அதுவே அவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தும். ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா, ஆமா, இப்ப உங்க கூட்டணியில இருக்கிற அத்தனை வேட்பாளர்களும் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. அதே போல திமுக தரப்புலயும் பிரச்சாரத்துக்கு போயிருவாங்க. தேசிய கட்சி காங்கிரஸ் அவங்க முடிவெடுக்கிறது லேட்டா இருக்கு சொல்லலாம். பட் ஆனா நீங்க அதிகாரத்துல இருக்கிற கட்சி ஏன் இவ்வளவு லேட்டு? இது பாஜகக்குள்ளேயே பல குழப்பங்களை எடுக்குதுன்னு பல தகவல்கள் சொல்லுது சார். இல்ல, இது வந்து பரபரப்புக்காக ஊடகங்கள் பேசக்கூடியவை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எங்களுக்கென்று ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின்படி எங்களுடைய மத்திய தேர்வு குழு தான் யார் வேட்பாளர்கள் என்பதை முடிவு செய்யும் என்பது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு வழக்கு. அதுதான் சட்டமும் கூட, கட்சியினுடைய சட்டமும் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது இது ஒன்றும் காலதாமதம் எல்லாம் இல்லை. இன்று மாலையோ நாளையோ வெளியாகும். 2 நாட்கள் நேரம் இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை. தேதி வந்து 30ஆம் தேதியே வேட்புமனு தாக்கலுக்கு சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு தேதி 3 ஆயிடுச்சு, இன்னும் 2 நாள் தான். நாளை 4ஆம் தேதி இருக்குது, 6ஆம் தேதி இருக்கு, ஏன் கவலைப்படுறீங்க? நடுவில் ஒரு நாள் லீவ் வேற போச்சு, 2 நாள் தான் இருக்கு. தெரியுமே, எங்களுக்கு தெரியுமே. நாளுக்கு அப்புறமா 5 லீவு, ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சுதான் சார். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை.